பிரியமானவர்களே, நாமத்தாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஓசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. 13:4 சொல்லப்படுகிறது. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீர் என்னையின்றி வேறு தேவனை அறிய வேண்டாம். என்னையின்றி இரட்சிப்பு ஒருவரும் இடும் இல்லை. இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்ல போகிறேன். அவர் எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணினவர். எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்குறார். இப்படியாப்பட்ட ஆலோசனை சொன்னால், நான் தேவனை தவிர வேறு தெய்வம் உங்களுக்கு இருக்க தேவையில்லைப்பா அப்படின்னு சொன்னால், நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த முதல் உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீர் என்னையின்றி வேறு தேவனை அறிய வேண்டாம். என்னையின்றி ரட்சிப்பு ஒருவரும் இல்லை. ரட்சிப்பு வேறு எங்கே போனால் கிடைக்காதுங்க. விடுதலை எங்கே போனாலும் கிடைக்காது. விடுதலை ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அந்த விடுதலை. மற்ற இடத்துல அந்த விடுதலை கிடைக்காது. நம்ம நேரத்தில் ஓடலாம், அங்கே போன விடுதலை இங்கே போனோன்னு. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்தோன்னா ஒரு அற்புதம், ஒரு விடுதலை கிடைக்குங்க. அதுதான் சொல்கிறார், என்னை திண்டி வேறு தேவனை சேவிக்காத, யாரெல்லாம் போய் மாட்டிக்காத. ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னையின்றி வேறு தேவனை சேவிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அடிமைத்தனத்தில் நான் விடுவித்து உனக்கு வந்த தேவன் நான் தானே. அப்படி என்னையின்றி உனக்கு ரட்சிப்பு இல்லை, என்னையின்றி விடுதலை இல்லை என்றார். ஆண்டவரை விசுவாசிப்போம், அதில் நடப்போம், கர்த்தர் ஆசீர்வாதத்தில் நடப்போம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.